இதெல்லாம் உங்கள் திறமை எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தோக்கின்றது என்றால், நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் அது மறுபக்கமாக நடக்கின்றது என்றால், இதுதான் ரப்பு இருப்பதற்குரிய அர்த்தமே. திறமைசாலிகள் எல்லாம் வெற்றி பெற்றால், திறமை இல்லாதவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தால், அல்லாஹ் இருக்கிறதுக்கு எங்க ஆதாரம் காட்ட முடியும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் பிரதானமாக அல்லாஹ் கையில வைக்கிறான். பியதிஹில் முல்க், அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா அவருடைய நாட்டத்தில் விளங்கப்படுத்துறார். இதை விடவும் விளங்கப்படுத்துறார். அவனுடைய நாட்டத்தை பற்றி அல் குர்ஆன்ல இன்னொரு முறைக்கு விளங்கப்படுத்துறார். நாங்கள் நினைக்கிறோம் காபிர்கள் எல்லாம் நிரந்தர நரகம். அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல சொல்லிவிட்டார், காலிதீன ஃபீஹா மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமிகள் நிலைத்து நிற்கும் காலம் எல்லாம் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். இது ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அல் குர்ஆன்ல சொல்லி தந்த வாக்கு. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா மாஷா ரப்பு, நான் நாடணும். ஏன் இதை சொல்றான் என்றால், காபிர்கள் எல்லாம் நிரந்தர நரகம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னுக்கால நான் நாடணும் என்று ஏன் சொல்றான் என்றால், நாங்கள் நினைக்க கூடாது அல்லாஹ் தஆலா ஒரு சட்டம் போடுறார், அந்த சட்டத்துக்கு கீழே அல்லாஹ்வும் இருக்கிறான் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் இதுல எங்களுக்கு பாடம் படிக்கிறான். நான் ஒரு சட்டத்தை போடுவேன், ஆனா அந்த சட்டத்தின் கீழே நான் வர மாட்டேன். அதைத்தான் சொல்றான். காபிர்கள் நிரந்தர நரகம் என்று நான் சொன்னேன், ஆனா எனக்கு அந்த சட்டம் கிடையாது. நான் நினைச்ச வேண்டிய மாதிரி செய்வேன், நான் நினைச்ச சட்டத்தை நான் மாத்துவேன். ஏனென்று கேட்கலாது. உலகத்துல எவரானாலும் கூட அவர் ஒரு சட்டத்தை போட்டுட்டு இந்த சட்டத்துக்கு இல்ல நான் வர மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? இந்த ஊரு தலைவர் ஒரு சட்டம் போடுவாரு, அந்த சட்டம் எனக்கு கிடையாது சொல்லலுமா? நாளைக்கு அவரை நீக்கி விடுவீங்க. அல்லது ஒரு பாடசாலை அதிபர் ஒரு சட்டம் போடுவாரு, எனக்கு அந்த சட்டம் கிடையாது. ஜனாதிபதி ஒரு சட்டம் போட்டு விட்டு அந்த சட்டம் எனக்கு கிடையாது என்றால் அவர் ஜனாதிபதியிலிருந்து நீக்கி விடுவீர்கள். உலகத்தில் எவருக்கும் சொல்ல முடியாது, நான் ஒரு சட்டம் கொண்டு வருகிறேன், உங்கள் அனைவர்களுக்கும் அந்த சட்டம், ஆனா எனக்கு நான் அதன் கீழே வர மாட்டேன். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது முடியும். அவன் சொல்லுகிறான், எந்த சட்டத்தை குர்ஆன்ல சொன்னாலும் மாஷா ரப்பு, நான் நாடினாத்தானே. நாங்கள் நினைக்க கூடாது, ஓஹோ ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு கீழே தான் அவனும் நடக்கிறான் என்று வந்தா அந்த சட்டம் தான் கடவுளாகும். படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வா இருக்க முடியாது. அதனால அல்லாஹ் அப்படி புரியணும். அவனுக்கு எந்த நியதியும் கிடையாது. நாங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வையுங்கள். தாக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற அளவுக்கு எங்களுடைய ஆட்சி அதிகாரம் மாறிவிட்டதாக வையுங்கள். ஒன்றும் பேச முடியாது. நான் நாடினேன், அவனிடத்துல கேட்டால் நான் நாடினேன், அவ்வளவுதான் பதில். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் கலாக்கதிரை பற்றி. இந்த கலாக்கதிரை பற்றி நாங்கள் எப்படி விளங்கி இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா அனைத்தையும் கலாக்கதிரில் எழுதி முடித்தான். ருபியத்தில் அக்லாம் வஜபத்தி சுஹுஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது. இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருப்பதும் ஏற்கனவே கலாவில் தீர்மானித்து முடிந்த ஒரு செய்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் ஏற்கனவே தீர்ப்பாகி முடிந்த ஒரு செய்தி. அதுதான் இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, யம்ஹுல்லாஹு மா யஷா, நான் நினைச்சா மாத்துவேன், வயுஸ்பித், நினைச்சா தரிபடுத்துவேன், வஇந்தஹு உம்முல் கிதாப், மூலப்பிரதி என்னிடம் தான் இருக்கிறது. படைச்ச ரப்புல் ஆலமீன் கலாக்கதிரை மாற்றுவானா இல்லையா என்பது தனி விஷயம். நான் நினைச்சால் முடியும், அப்படி தீர்மானிக்கணும், அப்படி நம்பணும். அவனுக்கும் முடியாது. ஏன்? அல்லாஹ் ஓஹோ நாங்க ஒரு சட்டம் போட்டு இருக்கிறோம், அந்த சட்டத்தின் கீழே வரணும், சட்டத்துக்கு மாறு செய்யக்கூடாது என்று நினைப்பவன் கிடையாது. அவன் யோசிப்பதும் கிடையாது. அவன் நினைச்சா மாற்றிக்கொண்டே இருப்பான், கேட்கவே முடியாது என்ற செய்தியை நாங்கள் புரியணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரியான காலகட்டம் படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி, அவனுடைய நாட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிக நல்ல காலகட்டம். ஒரு தேர்தல் களத்தை நாங்கள் முன்னோக்குகிறோம். பலதரப்பட்ட நாட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த நாட்டத்தை அமுல்படுத்துவதற்காக வேண்டி சண்டை செய்கிறோம். அந்த நாட்டத்தை நாங்கள் சரி செய்து காட்டுவதற்காக வேண்டி அடுத்த மனிதனை பாதகப்படுத்துகிறோம், அடுத்த மனிதனை புகழ்கிறோம், அடுத்த மனிதனை இகழ்கிறோம், காட்டிக் கொடுக்கிறோம், அடுத்தவனுக்கு மாறாக செயல்படுகிறோம், நிபாசனமாக நயவஞ்சகத்தனமாக ஈடுபடுகிறோம், இல்லாத காவிர்களுக்கு முன்னால் போய் மண்டியிடுகிறோம், நாங்கள் எங்களுடைய ஈமானை பறிகொடுக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் அவன் தான் நாடுகிறான். நாங்கள் தலையை கீழே வைத்து நடந்தாலும் அவன் நாடாவிட்டால் அது இல்லவே இல்லை. அவன் நாடினா கேள்வி கேட்க முடியாது. அந்த உணர்வுல முதல்ல அந்த பேசிக் பாடத்தை படிக்கணும். இது முதல் கல்வி.
ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் என்றால், என்ன நடந்தாலும் அவன் நாடினத்தை நாங்க பொருந்திக் கொள்ளணுமே, எப்படி இருந்தாலும் அவன் நாடினால் நாங்க தலை குனியணுமே. அப்ப அவன் அநியாயமாக நாடிடுவானோ, பாரபட்சமாக நாடிடுவானோ, தலகீழாக நாடிடுவானோ? நான் 100% மூமினாக வாழ்கிறேன், என்ன சமுதாயத்தில் கஷ்டப்படுத்திடுவானோ? தொழுக, நோன்பு, ஜக்காத்து எல்லாம் சரியா செய்கிறேன், என்ன அப்படியே தலகீழாக இழிவாக்கிடுவானோ, அல்லது குடும்பத்தில் தொல்லைக்கு ஆளாக்கிடுவானோ? இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அநியாயமாக எனக்கு நாடிடுவானோ என்ற ஒரு சந்தேகம் இந்த பாடத்தை படிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்துல வரும். அதுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இன்னொரு பாடத்தை கற்றுத் தருகிறார். அந்த பாடத்தை ஒழுங்கா படித்தால் அந்த சந்தேகம் நீங்கிடும். அது என்ன பாடம் என்றால், படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுகிறார். எது வேண்டுமென்றாலும் நான் நாடுவேன், என்னுடைய நாட்டத்துக்கு விதியே கிடையாது, யாருக்கும் எதையும் நாடுவேன், எப்படிப்பட்ட சூழலையும் எதை வேண்டுமானாலும் நான் நாடிக்கொண்டே இருப்பேன், எந்த விதியும் அதுக்கு கிடையாது என்றதை படித்து தந்துவிட்டு அடுத்ததாக சொல்றான், நான் எதை நாடுகிறேனோ அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும், அதுதான் விவரமா இருக்கும், அதுதான் தெளிவா இருக்கும், அதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் என்று ஒரு பாடத்தையும் சொல்லுகிறார். அதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எப்படி கற்பிக்கிறார் என்றால், பல சந்தர்ப்பத்தில் கற்பிக்கிறார். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு கணவன் இருக்கிறான், மனைவிக்கு ஒழுங்கா வாழ்க்கை கொடுக்கணும், இல்லாவிட்டால் தலாக் சொல்லி அனுப்பணும். இவர் ரெண்டையும் செய்வதில்லை என்றால், ஒழுங்கா மனைவியை வாழ வைப்பதும் கிடையாது, தலாக் சொல்லி அவளை அனுப்புவதும் கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, ஒன்று நீங்க ஒழுங்கா மனைவிக்கு வாழ்வு கொடுக்கணும், இல்லாவிட்டா அவளை தலாக் சொல்லி அனுப்புங்க, போன இடத்துல ஒழுங்கா வாழ்ந்து கொள்வாள். அப்படி இல்லாமல் இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் இது உங்களுக்கு பல விளைவை கொண்டு வரும். எனவே நீங்க ஒழுங்கா வாழ்றாண்டா வாழுங்கள், அல்லது தலாக் சொல்றாண்டா சொல்லுங்கள். ஸாலிக அஸ்காலக்கும், அதுதான் அந்த முடிவு தான் சிறந்தது. அப்படி இல்லாம நீங்க வாழ்ந்தால் இதன் பின் விளைவு வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு பின்னால என்ன நடக்கின்றது என்றால் நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் அதை அறியவில்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதை நாடினாலும் அதன் விளைவு, அதன் விவரம் எங்களுக்கு தெரியாது, அவனுக்கு அது தெரியும், அவன் விவரத்தோடு நாடுகிறான் என்ப பாடத்தை இதுல கற்பிக்கிறார். மலாய்க்காமார்களை வைத்து இந்த மனிதர்களை படைக்கட்டுமா என்று ஒரு கேள்வி கேட்டார். ஒட்டுமொத்தமாக அனைவர்களும் வேண்டாம் என்றார்களே, உனக்கு மாறு செய்வார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பதில் என்ன? வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன், அவர்களை படைக்கணும், நான் படைப்பேன், படைத்தால் என்ன நடக்கும் என்ற விவரம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதை போல அல்லாஹ் தஆலா எனக்கு எதைத்தான் நாடினாலும் அதை நான் அப்படியே தலை குனிந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏன்? அதில் ஒரு விவரம் இருக்கிறது, அந்த விவரம் எனக்கு தெரியாது. விவரம் தெரிந்தவ ஒழுங்காத்தான் நாடுவான், விவரம் தெரிந்தவ ஒரு நாள் பிழையா நாட மாட்டான், விவரம் உள்ளவன் பிழை செய்ய மாட்டான், விவரம் உள்ளவன் நாடினால் சரியாத்தான் இருக்கும் என்ற பாடத்தை இரண்டாவது விளங்கப்படுத்துறான். இன்னும் தெளிவா அல்லாஹ் இதை சொல்லுகின்ற பொழுது, காசா அன் துஹிப்பு கைரன், ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லதென்று முடிவெடுப்பீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது தீயதா இருக்கும். காசா அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு விஷயம் தீயதென்று முடிவெடுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், அது நல்லதா இருக்கும். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன், அதை பற்றிய விவரம் உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இந்த அரசாங்கம் நல்லதென்று நினைப்பீர்கள், ஆனால் அது மோசமா இருக்கும். அந்த அரசாங்கம் மோசம் என்று நினைவெடுப்பீர்கள், முடிவெடுப்பீர்கள், அது நல்லதா இருக்கும். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதுதான் உலகத்துல வந்தாலும், எவர்தான் வெற்றி பெற்றாலும், எவர்தான் இந்த தேர்தல் களத்துல முஸ்லிம்களை ஆட்சி செய்ய வந்தாலும் ஒரு விவரம் உள்ளவன் செய்கிறான், விவரம் தெரிந்தவன் பிழை செய்ய மாட்டான். நாங்கள் எங்கள் அறிவின் பிரகாரம் நடந்து கொள்கிறோம், ஆனால் முடிவு அவன் கையில் இருக்கிறது. அவன் எதை முடிவெடுத்தாலும் சரியாத்தான் எடுத்திருப்பான், அந்த விவரம் அவனுக்கு தான் தெரியும். சில நேரம் நாம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் நாம் விரும்பி இருக்கலாம், ஆனால் அவன் செய்ததுதான் சரி என்ற முடிவுல இந்த முடிவை நாங்கள் ஒரு பேசிக்கா எங்களுடைய உள்ளத்துல வைத்துக் கொள்ளணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒரு கல்வியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல் குர்ஆன்ல போதிக்கிறார். எல்லா சந்தர்ப்பத்திலேயும், எல்லா வேலைகளிலேயும், எல்லா திட்டத்திலேயும் இந்த கல்வி எங்களுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்தணும். அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதிர எதை படித்து தருகிறான் என்றால், படைத்த ரப்பு
ஒரு குழந்தை பிறக்கிறது, கையில்லாமல் பிறக்கிறது. தாய் என்ன நினைப்பால்? ஊர்ல அனைத்து குழந்தைகளும் கையோடு பிறந்திருக்கிறது, நானும் அப்படித்தான் விரும்பினேன், ஆனா என் குழந்தை மாத்திரம் கையில்லாமல் பிறந்ததே, கவலைப்படுவாள். உடனே சிந்திக்கணும், இந்த குழந்தை கையில்லாமல் பிறந்ததுதான் எனக்கு தெரியும், ஏன் என்பது அவனுக்கு தெரியும். விவரம் உள்ளவன் செஞ்சிருக்கிறான், அதுல ஒரு விவரம் இருக்கும், அதுதான் சரி என்று முடிவெடுக்கணும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு பேச முடியாது, காது கேட்காது, கண் பார்வை தெரியாது, நடக்க முடியாது, கை பிடிக்க முடியாது. இப்படி ஒரு ஊனமுற்ற ஒரு குழந்தையை தந்தான், அனைவர்களுக்கும் கொடுக்கவில்லையே, நான் இதுல ஊர்ல இழிவடைந்தேனே என்று சிந்திக்க கூடாது. எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இது ஏன் என்பது அவனுக்கு தெரியும், அவன் விவரத்தோடு தான் தந்திருக்கிறான், அவனுக்கு தவறாது, அவனுக்கு தெரியாம இது வராது, அவன் திட்டமிடாம இது வராது, அவனுக்கு தெரியாம மறைந்ததாக வந்து பிறந்தது அல்ல, அவன் திட்டமிட்டு நாடி தேர்வு செய்து திட்டங்களிலெல்லாம் விவரங்களிலெல்லாம் பல கோடி விவரங்களை அவன் உள்ளவன், பல திட்டங்களோடு பல நிகழ்ச்சிகளோடு பலதரப்பட்ட திட்ட ஆய்வுகளோடு அவன் இத உலகத்தில் இப்படி எனக்கு தந்திருக்கிறான், ஆனா எனக்கு அந்த விவரம் தெரியாது என்ற நிலைக்கு வந்து கொள்ளணும். அப்பதான் அவனை சரி கண்டதா அமையும். இப்படியும் சிந்திச்சு பாருங்கள். ஊர்ல ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை குறையுள்ள பிறந்த குழந்தை. குழந்தை என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலாவுடைய உயிர்களை அவன் கைவச்ச உயிர்கள் அனைத்தும் அவனுக்கு சொந்தம். குறுகிய காலத்துக்கு எங்கள் கரத்துல தருகிறான், திருப்பி அவன் எடுத்துக்கொள்கிறான். கொஞ்ச நாளைக்கு இந்த 2 நீ வைத்துக்கொள், இந்த 4 நீ வைத்துக்கொள், இந்த 5 நீ வைத்துக்கொள், இந்த 10 நீ வைத்துக்கொள், நான் கேட்கிற பொழுது திருப்பித்தா. அவன் பொருளை கொஞ்சம் ஒரு சொற்ப வினாடிக்கு நாங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவன் கேட்கிற நேரத்தை திருப்பி கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் குழந்தைகள். அதை தருகின்ற பொழுது அவன் மாற்றி மாற்றி அளந்து தந்துடுவான். அதுல எனக்கு ஒரு குறையுள்ள ஒரு குழந்தை வந்தால் நான் நினைக்கணும், ஓஹோ இந்த குழந்தை குறையுள்ள குழந்தை, இந்த குழந்தையை நன்றாக அரவணைக்கணும், இந்த குழந்தைக்கு வந்து நல்ல பக்குவமாக இந்த குழந்தையை பாதுகாக்கணும், இந்த குழந்தையை எல்லா கையிலும் கொடுக்கலாது, இந்த குழந்தைக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, கூடுதல் பாசம் காட்டணும், கூடுதலாக இந்த குழந்தைக்காக வேண்டிய என் கால நேரத்தை செலவு செய்யணும், இந்த குழந்தைக்கு கூடுதலாக என்னுடைய பணத்தை செலவு செய்யணும், இந்த குழந்தையை கூடுதல் பக்குவத்தோடு இந்த குழந்தையை பராமரிக்கணும், அதுக்கு பொருத்தமான ஒருத்தனை தெரிவு செஞ்சுதான் நான் கொடுக்கணும் என்றுதான் அல்லாஹ் தஆலா அவனை தெரிவு செஞ்சிருப்பான். அப்படி நினைச்சு பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு ஒரு குறையுள்ள குழந்தை கிடைத்ததா, இந்த ஊர்ல இந்த குழந்தையை ஒழுங்கா பாதுகாக்க என்னத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த வேலையை எல்லாருக்கும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய அமானிதம் இது, இதை ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும், கண்ட நின்றவன் கையில கொடுக்க கூடாது, இதுக்கு பொருத்தமானவன் நான் தான் என்று தீர்மானித்திருப்பான் என்று நினைத்து பாருங்கள். இப்ப கவலை வருமா? கண்ணாடி கோலை ஒன்று இருக்கிறது, விளப்பம் கெட்டவனுடைய கையில் இதை கொடுக்க மாட்டோம், கொடுத்தா உடைச்சிருவான். இதை யார்கிட்ட கையில கொடுப்போம்? நன்று விளப்பம் உள்ளவன் கையில கொடுப்போம், அவன் தான் பாதுகாப்பான். அதை போல ஒரு குறையுள்ள குழந்தையை எல்லா கையில எல்லாம் கொடுக்க மாட்டான். எவன் இது தகுதியோ தகுதி வாய்ந்தவன் கையில கொடுப்பான். இப்படி அல்லாஹ் எதை செஞ்சாலும் விவரத்தோடு செய்வான். அந்த விவரம் தெரியாததுனால சஞ்சலப்படுகிறோம், தெரியாததுனால துக்கப்படுகிறோம், தெரியாததுனால கவலைப்படுகிறோம், தெரியாததுனால அல்லாஹ்வுக்கு ஏசுறோம், தெரியாததுனால ஊருக்கு ஏசுறோம், தெரியாததுனால அடுத்தவன் மேல குத்தத்தை தலையில் மாட்டிக்கொள்கிறோம், தெரியாததுனால நாங்கள் கவலைப்பட்டு நொந்து ஈமானை பறிகொடுக்கிறோம். விவரத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, ஒரு நோயாளியுடைய வயிற்றை வெட்டுகிறார், கையை கட்டி பார்த்து கொண்டு நிற்போம். இதே வேலைய வைத்தியம் தெரியாத ஒருத்தர் கத்தியை எடுத்து ஒருத்தருடைய வயிறை வெட்டுகின்ற பொழுது இப்ப கையை கட்டி பார்த்து நிற்போமா? நிற்க மாட்டோமே. அவர் செய்கிற வேலையை தான் இவரும் செய்ய போகிறாரு. அவர் செய்கின்ற பொழுது கையை கட்டி நிற்போம், இவர் செய்கின்ற பொழுது பதறுவோமே. அவர் விவரம் உள்ளவர், அவர் வெட்டினா வாழ்வாகும், இவர் விவரம் இல்லாதவர், இவர் வெட்டினா சாவும். ஒரு டைலர் இருக்கிறாரு, கத்தரிக்கோலை எடுத்து பிடவையை வெட்டுகிறார், கையை கட்டி பார்த்து கொண்டு நிற்போம். இன்னொருத்தர் இருக்கிறாரு, டைலரின் தெரியாது, கத்தரிக்கோலை எடுத்து பிடவையை வெட்ட போகிறாரு, கையை கட்டி பார்த்து கொண்டு நிற்க மாட்டோம். அதுக்கு நாங்கள் தடமாறுவோமே. அவர் விவரம் உள்ளது, அவர் வெட்டினா ஆடையாகும், இவருக்கு விவரம் தெரியாது, இவர் வெட்டினா இருக்கிற இல்லா போகும். ஒருத்தருக்கு வாகனம் ஓட்ட தெரியும், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு போய்விடுவோம். இன்னொருத்தருக்கு தெரியாது, அவர் ஏறிக்கொண்டு அழைக்கிறார், வாகனத்தில் ஏறுங்க, ஏற மாட்டோமே. அவர் செய்யறது தானே இவர் செய்ய போறாரு. அவருக்கு விவரம் இருக்கிறது, அவர் வெட்டினா சரியாகும்,
இவருக்கு விவரம் தெரியாது, இவருக்கு ஓட்ட தெரியாது, இவர் ஓட்டினா பல பாதகம் வரும். உலகத்துல விவரம் உள்ளவன் செய்கின்ற பொழுது நாங்கள் சஞ்சலப்படாம ஏற்றுக்கொள்கிறோம், திருப்தி அடைகிறோம், அதுல உள்ளத்துல சந்தோஷம் அடைகிறோம், அதுல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். விவரத்துக்கெல்லாம் பல்லாயிரம் பல கோடி விவரம் உள்ளவன் ஒவ்வொன்றையும் நாடி திட்டமிட்டு அதை உள்விளங்கி யாருக்கு எந்த நேரத்துல எது எப்ப எப்படி கொடுத்தா பொருத்தம் என்பதனை எல்லாம் ஒரு அணுவளவு கூட மறதி கிடையாத அனைத்தையும் உள்விளங்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னஹு லகபீரும் பஸீர், அவன் உள்விளங்கி பார்த்து தெரிந்து அவன் அனைத்தையும் கேட்டு அறிந்து அவ்வளவு விவரங்களில் எல்லாம் விவரத்தோடு தான் ஒரு அணுவ உலகத்தில் அசைக்கிறான். அவன் செய்கிற பொழுது ஏன் தடுமாறணும்? அவன் அரசாங்கத்தை கையில வைக்கிறான், ஏன் தடமாறணும்? அவன் என்னுடைய பொருளாதாரத்தை இயக்குறான், ஏன் தடமாறணும்? அவன் என்னுடைய வாழ்க்கையை இயக்குறான், அவன் தான் எனக்கு நோயையும் சுகத்தையும் கையில் எடுத்திருக்கிறான், ஏன் நான் இது தடமாறணும்? என்னுடைய ரிஸ்க் அவன் கையில் இருக்கிறது, விபரம் உள்ளவன் கையில ஒன்று இருக்கிற பொழுது எதுக்கு தடமாறணும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவனுடைய விபரத்தை எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு காய்ந்த இலை மரத்திலிருந்து விழுவதும் அவனுக்கு தெரியாமல் கிடையாது. ஒலா அப்பத்தின் பீ குலுமாத்தில் அருந்து, பூமியின் பல்லாயிரம் இருள்களுக்கு கீழால் இருந்து கொண்டு அந்த இருள்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு துணிக்கை, ஒரு அணு, ஒரு துகில், ஒலா ரத்பின் ஒலா யாபிசின், அது எப்ப ஈரமாகிறது எப்ப காய்கிறது அதுவும் அவனுக்கு தெரியாமல் இல்லை. பூமியில பல கோடி மைல்களுக்கு கீழால பல்லாயிரம் இருள்களுக்கு கீழால இருக்கக்கூடிய ஒரு துணிக்கை எப்ப காய்கிறது எப்ப ஈரமாகிறது அதுவும் அவனுக்கு தெரியுமா? இன்னஹு இல்லா ஃபீ கிதாபின் முபீன், அதுக்கென்று ஒரு ஃபைலும் வச்சிருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன இயக்குறான்? நோய் வந்தா எதுக்கு தடமாறணும்? பசி வந்தா எதுக்கு தடமாறணும்? ஆட்சி அதிகாரம் தலைமையிலான எதுக்கு தடமாறணும்? என்னுடைய பொருளாதாரம் கீழே போன எதுக்கு தடமாறணும்? இப்ப 10 வருஷம் ஒருத்தர் நோயில இருக்கிறான், எந்த மருத்துவத்துக்கும் ஆன்சர் கிடையாது, எல்லா வைத்தியர்கள்ட்டையும் போய் வருகிறான், லட்சக்கணக்கான பணத்தை இழந்தான், எந்த ஒன்றுக்கும் அவனுக்கு ஆன்சர் கிடையாது. அவன் இப்ப இதை சிந்திப்பான், ஓஹோ விவரம் தெரிந்த ஒருத்தன் தான் இந்த நோயில வச்சிருக்கிறான், விவரம் உள்ளவன் செஞ்சா சரியாத்தான் இருக்கும். 10 வருஷம் என்ன நோயில வச்சிருந்தால் அதுல ஒரு விவரம் இருக்கிறது. நோயை நானாகவா உண்டு பண்ணி கொண்டது? எனக்கு நினைச்ச மாதிரி நோயை உண்டு பண்ணிக்கொள்ள ஏழுமா? எனக்கு நினைச்ச மாதிரி சுவாத்தியத்தை கொண்டு வர ஏழுமா? ரெண்டும் முடியாது. நோயை திட்டமிட்டதும் அவன், சுவாத்தியத்தை திட்டமிட்டதும் அவன். எனவே நான் 50 வருஷம் நான் நோயாளியா இருந்தாலும் விவரம் உள்ளவன் செய்கிறான். விவரம் உள்ளவன் செஞ்சா நான் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விவரம் உள்ளவன் செஞ்சா பிழை ஆகாது, விவரம் உள்ளவன் செஞ்சா சரியாத்தான் இருக்கும். இந்த மெடிசினை உலகத்துல எந்த வைத்தியருக்கும் உங்களுக்கு தர முடியாது. நான் சொல்லுகின்ற இந்த மெடிசின், இந்த மருத்துவம் படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கற்றுத் தருகின்ற ஆரம்ப பாடம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இந்த மருத்துவத்தை நீங்க முதல்ல படியுங்கள். இதை படிக்காம இருந்தால் இஸ்லாத்தை நீங்கள் துறைமுக படித்தாலும் அவ்வப்போது ஆட்டங்காடும், அவ்வப்போது உள்ளத்துல மன நிம்மதி வராது. அதை இந்த மருத்துவத்தை உலகத்தில் அனைத்து மருத்துவர்களுக்கும் இது ஆன்சர் ஆகும். படைத்த ரப்புல் ஆலமீன் தருகின்ற ஏகத்துவம், இந்த அகீதா, இந்த கொள்கை, அல்லாஹ்வை பற்றி அடியான் விளங்கிக் கொள்ளக்கூடிய உண்மை நிலை, இதை நீங்க புரிஞ்சு கொண்டால் 50 வருஷம் நோயில் இருக்கிறவன் வெளியே பார்த்தா துடிச்சு கொண்டிருப்பான், பார்க்கல போல தடமாறி கொண்டிருப்பான். அவனை பார்க்கிற பொழுது எங்களுக்கு கண்ணீர் வரும். ஆனா அவனுடைய உள்ளம் அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கும். உள்ள என்ன சொல்லும்? ரப்பே ரஹ்மானே, நான் எவ்வளவு மருத்துவம் செய்கிறேன், ஆனாலும் கூட நீ என்னை இப்படி வச்சிருக்கிறாய், இதுல ஒரு விவரம் இருக்கிறது, இதுல விவரம் தெரிஞ்சு நீதான் செய்கிறாய், எனக்கு அந்த விவரம் தெரியாது என்று அவன் உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உள்ளம் சுகமா இருக்கும். பெரும் கோடீஸ்வரனா இருந்தான், ஒரே ஒரு மிஸ்ஸிங்ல
எனக்கு அது தெரியாது, நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறாய் என்று நினைக்கின்ற பொழுது அவனுக்கு அந்த உள்ளத்துக்கு அது மருத்துவம் அமையும். அவன் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக உலகத்துல பல சிக்கல்கள் எங்களுக்கு வரும், பலதரப்பட்ட உள்ள அழுத்தங்கள் வரும். நினைத்தது நடக்காமல் போகின்ற பொழுது பரீட்சையில பாஸ் ஆகாமல் இருப்பான், நினைத்த கட்சி வெற்றி பெறாமல் இருக்கும், அல்லது பொருளாதாரத்தில் அவன் தோல்வியை சந்திப்பான், குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கும், நண்பர்கள் கைவிட்டு விடுவார்கள், நோய் எப்ப பார்த்தாலும் நோய், எந்த மருந்துக்கும் அது ஆன்சர் பண்ணாது. அப்ப அவனுடைய மனோநிலை பாதிக்கப்படும். ஆரம்பமாக மனோநிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு அவன் சாப்பிட மாட்டான், உரிய நேரத்துக்கு வேலை செய்ய மாட்டான், உரிய நேரத்துக்கு தூங்க மாட்டான், 4 பேருடன் கதைக்க மாட்டான், சமூக பணிகளில் ஈடுபட மாட்டான், அவனுடைய முகத்தில் இருந்த செழிப்பு அப்படியே இல்லாமல் போய்விடும், அவன் அப்படியே சமுதாயத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வான். அப்படியே நாளடைவில் மனோபாயங்களை சிந்தித்து சிந்தித்து மனநோயாளியாக மாறி தற்கொலை வரைக்கும் போய்விடுவான். இந்த மெடிசினை கொண்டு வந்தால் உலகத்தில் என்ன நடந்தாலும், மரணமா, இழப்பா, சோதனையா, தோல்வியா, சமுதாயத்தில் அவமானமா, பொருளாதார தோல்வியா, நோயா, கஷ்டமா, கசிவா, காயமா, நஷ்டமா, எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும். அதுக்கு பின்னால் ரப்பே, நான் உன்னுடைய அடிமை, நீ ஒரு விபரத்தோடு எனக்கு செய்கிறாய், நீ செய்த உனக்கு நினைச்சது செய்யலும், அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன், அப்படித்தான் நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்படி செய்தாலும் அது சரியாத்தான் இருக்கும், அதில் ஒரு விபரம் இருக்கும், எனக்கு தெரியாது என்று சொல்லிக் கொள்ளுகின்ற பொழுது இது மருந்தாமை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மருந்தை இந்த ஏகத்துவம் தருகிறது, இந்த அகீதா தருகிறது. எந்த பிரச்சனைக்கும் இது மருந்தாகும். உலகத்துல என்ன பிரச்சனைக்கும், எந்த நேரத்திலையும், எந்த வருத்தத்தினர்களுக்கும், எந்த காலத்திலும், எவருக்கும், எப்படிக்கும் இது ஒரு மருத்துவமா அமைகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், முதல்ல நான் எப்படி படைச்சிருக்கிறேன் பாருங்க, அதை படிங்க. ஒரு மூமின் கவலைப்படவே முடியாது, ஒரு மூமின் சஞ்சலப்படவே முடியாது, ஒரு மூமின் கை சேதப்படவே முடியாது. அவன் ஏன் கை சேதப்படுகிறான்? ஏன் அயோக்கியனாக மாறுகிறான்? தேர்தல் களம் வருகின்ற பொழுது ஏன் அவன் கெட்டவனாக மாறுகிறான்? ஏன் முனாஃபிக்காக மாறுகிறான்? ஏன் பொய் சொல்லுகிறான்? ஏன் வாக்கு மீறுகிறான்? ஏன் இப்படிப்பட்ட பஞ்சமா பாதங்களில் ஈடுபடுகிறான்? இந்த கல்வி அவனுக்கு போய் சேரவில்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி 2 தலையங்கத்தில் நாங்கள் முதல்ல படிக்கிறோம். ஒன்று, அவன் நாடினால் எதையும் செய்வான், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அவனுடைய கலாவை பொருந்திக் கொள்ளணும், எதையும் செய்ய சக்தி பெற்றவன், அதனால் அவன் இப்படி செஞ்சிருக்க கூடாது, அவன் இப்படி செய்யாமல் இருக்க வேண்டுமே என்றெல்லாம் சிந்திக்க கூடாது. அவன் செய்கிறான், அதுதான் அவனுடைய சிபத்து. அவன் அல்லாண்டு காட்டுவதற்கு நினைச்சதெல்லாம் செய்வான், அப்படி புரியணும், அதை ஏற்று தலை சாய்க்கணும். அதே நேரத்தில் அவன் செஞ்சா சரியாத்தான் இருக்கும், அவன் செஞ்சா விபரமா இருக்கும், அவன் செய்வது தவறாகாது, எனக்கு எதை நாட்டானோ அதுதான் சரி என்று 2வது கல்வியை கற்றுக்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி 2 பாடத்தை நாங்கள் படிக்கிறோம். ஒன்று, அவன் நாடினது சரியா இருக்கும், நாட்டை நினைத்ததை அவன் நாடி செய்வான். 2வது, அவன் செய்தது பிழை என்று அவருக்கு பொருத்தமா இருக்கும். 3வது என்ன கற்றுக்கொள்ளணும் என்றால், அவன் எதை செய்தாலும் நீதமா இருக்கும், நேர்மையா இருக்கும். எந்த நேரத்தில் யாருக்கு எதை செய்தாலும் அதுதான் நேர்மை, அதுதான் நீதம் என்று முடிவெடுக்கணும். இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல வசனங்களை விளங்கப்படுத்துறார். இன்னல்லாஹ லா யஸ்லிமுன் நாஸ ஷைஆ, மக்களுக்கு அநியாயமே அல்லாஹ் செய்ய மாட்டான். வலா யஸ்லிமு ரப்புக அஹதா, ஒருவருக்கு உங்கள் நாயன் அநியாயம் செய்ய மாட்டான். அவன் வலா யஸ்லிமு மிஸ்கால தர்ரத்தின், அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். லா யஸ்லிமுன் நாஸ், மக்களுக்கு அநியாயமே செய்ய மாட்டான். அநியாயம் என்பது அவனிடத்துல இருக்காது. இப்படி நிறைய வசனங்கள். இதுல நாங்க எதை புரியணும்? படைச்ச ரப்பல் ஆலமீன் எதை செஞ்சாலும் அது அநியாயம் கிடையாது. ஓஹோ, அவன் தலைகீழா செஞ்சிட்டானே, முஸ்லிம்களுக்கு அநியாயம்